வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 17. அந்த காலை பொழுது கூடத்தில் அமர்ந்து தனக்கென்று வந்த பெட்டிகள் அனைத்தையும் அத்தனை ஆர்வத்தோடு பிரித்துக் கொண்டிருந்தாள் தாமரையாள். அவள் கண்களின் ஆர்வத்திற்கு காரணம் அது அவளவன் அனுப்பி வைத்ததென்பதே. அவளை சுற்றி சிறுவர் பட்டாளம் தரையில் அமர்ந்திருக்க, பெரியோர் யாவரும் நீள்விருக்கையில் அமர்ந்து குழப்பமாய் பார்த்து கொண்டிருந்தனர். வேக வேகமாய் அதே நேரம் பதமாய் அவற்றை பிரித்தவள் உள்ளிருந்து துணிகள், தையல் வேலைக்கு தேவையான இதர கருவிகள், அலங்கார பொருட்கள் என அனைத்தையும் எடுக்க, "என்ன தாயி இது?" என்றபடி அக்னியும் வந்து அருகே அமர்ந்தான். அண்ணனை பார்த்து நாணத்தில் கன்னம் புடைக்க புன்னகைத்தவள் அதிலிருக்கும் காகிதத்தை எடுத்து கண்களில் மின்னல் வெட்ட அதை படித்தாள். "யாழ்மா, உனக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கலர்லயே முகூர்த்த புடவைக்கு எடுக்கலாம்னு தான் கிளிப்பச்சை கலர்ல துணி எடுத்தேன். ஆனா டிசைன் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். நான் சொல்ற போல பண்ணி கொடு. என் ஆசை பொண்டாட்டிக்காக பார்டர்ல சொக்கர் மீனாட்சிக்கு மாலையிடுற போல டிசைன் பண்ணு. புடவைக்கு நடுநடுல ரொம்ப கொச கொசன்னு இல்லாம அங்கங்க பஞ்சவர்ண கிளி இருக்கணும். பிளஸ் பிளவுஸ் உனக்கு ஏத்த போல டிசைன் பண்ணிக்கோ. என்னோட வேட்டியோட பார்டர்லயும் அந்த சொக்கர் மீனாட்சி டிசைன் வேணும். இந்த வேலைப்பாடு உன்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. முடியலனா பக்கத்துல கைத்தறி எங்கேயாவது கொடுத்து பண்ணி வாங்கிட்டு மித்த டிசைனிங்க நீ பண்ணிடு. வெயிட்டிங்" என்று அவன் அத்தாளில் எழுதியிருக்க, அவளது மடியில் கிடந்த அலைபேசி சினுங்கியது. அதை எடுத்து பார்க்க, அவளுக்கு 50,000 தொகை வங்கி கணக்கிற்கு வந்திருப்பதாய் செய்தி வந்தது. பணம் அனுப்பியதும் அவளவனே. அடுத்த காகிதத்தில், "என்னடா பணம் அனுப்புறானேன்னு நினைக்காத யாழ்மா. இது உன் உழைப்பு. உன்னோட உழைப்பால உருவாகும் பொருளுக்கான முதல் கஸ்டமரா நான் இருக்க ஆசைப்படுறேன். சீக்கிரம் முடிச்சிடுடி. பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்" என்று அவன் எழுதியதை படித்தவள் தன்னவனின் நேசத்திலும் ஆசையிலும் உருகிதான் போனாள். "ஐத்த, சொல்லிப்புட்டு ஃபீல் பண்ணு. எனக்கு ஒண்ணும் விளங்கல" என்று கன்னத்தில் கை வைத்தபடி அவளை ஆயாசமாய் பார்த்த காயத்ரி கேட்க, இலுக்கி சிரித்தவள், "எங்க கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவ, அவருக்கு சட்டை வேட்டி செய்யும் ஆர்டர எனக்கே கொடுத்திருக்காங்க" என்று பெருமை பொங்க கூறினாள். "நானே டிசைன் பண்ணி எங்களுக்கானத உருவாக்கணும்னு அவரு ஆசைப்படுறாரு. அதான் அவங்களே வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி அனுப்பி காசும் போட்டு விட்டிருக்காக" என்று அவள் கூற, "அடடே, இது புதுசா இருக்கே" என்று ஆருத்ரன் உற்சாகமாக கூறினான். "என்ன மாரி டிசைன் கேட்டிருக்காக சித்தி உங்க அவுக?" என்று திலகா வினவ, அதில் நாணப்பூவோடு சேர்ந்த நகைப்போடு, "அதெல்லாம் செஞ்ச பிறவு பாத்துக்கிடுங்க" என்றாள். "இந்த யோசனை நமக்கெல்லாம் தோணல பாரேன். சீக்கிரம் பண்ணு தாயி. எப்படி இருக்குதுன்னு பாப்போம்" என்று தீஞ்சுடரோனும் ஆர்வத்தோடு கூறினார். அனைத்தையும் செழிலன் மற்றும் பொழிலன் உதவியோடு தன் அறைக்கு எடுத்து சென்றவளுக்கு அடுத்த 10 நாட்களும் இதேதான் வேலை. தன்னால் முடிந்தவற்றை தானே செய்து கொள்பவள், முடியாதவற்றை கைத்தறி ஆலயம் சென்றே அவர்கள் உதவியோடு நெய்து கொண்டு வந்து ஒரு வழியாக அதை தயாரித்து முடித்தாள். அவன் கேட்டதைப் போல் அழகிய வெத்தலை கொடியின் பஞ்சவர்ண கிளி அமர்ந்திருக்கும் வடிவம் ஆங்காங்கே வைத்து, சிவப்பு கரையில் தங்க நிறத்தில் சொக்கர் மீனாட்சிக்கு மாலையிடும் காட்சியை நெய்து, இதே வேலைப்பாடை அவனது வேட்டி கரையிலும் உத்தரியத்திலும் வைத்திருந்தாள். அனைத்தையும் முடித்து அழகுபட மடித்து வைத்தவள் அவனுக்கு "முடிஞ்சது" என செய்தி அனுப்ப, "ஏ, நிஜமாவா?" என்றான். "ம். ஆனா காட்ட மாட்டேன். கல்யாணத்து முன்ன வாங்கிக்கோங்க" என்று அவள் கூறிவிட, "ஓய், இதெல்லாம் ரொம்ப ஓவருடி" என்றான். "எவ்வளவு ஓவரா இருந்தாலும் இதுதான் என் முடிவு" என்று சிரிக்கும் பொம்மைகளோடு அவள் அனுப்பி வைக்க, "ஓகே, வெயிட் பண்றேன்" என்று மனமே இன்றி கூறினான். அப்படி இப்படி என எப்படியோ அந்த நாளும் வந்தது. அதிக விடுமுறை எடுக்க இயலாததால் அவனுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படும் விடுமுறை தினங்களிலேயே திருமணத்திற்கு நாட்கள் குறிக்கப்பெற்றிருந்தது. ஆகவே திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்னதாகவே அவர்கள் இல்லம் வந்திருந்தான். சிறுவர் பட்டாளத்தோடு களை கட்டிய நாட்களை மணப்பெட்டகத்தில் சேமித்துக் கொண்டவன் அடுத்த நாள் திருமணம் என்ற பூரிப்போடு அவன் அறையில் படுத்திருந்தான். திருமண நாளுக்கான கனவுகள் பெண்களுக்கு மட்டும் உரித்தானதா என்ன? ஒரு ஆண் தன் திருமணத்தை குறித்து
எத்தனையோ சொல்லப்படாத கனவுகளை சுமந்திருப்பான் என்பதற்கு சாட்சியாய், அயரத் துடித்தும் ஓய்வளிக்காத விழிகளோடு கண்களை திறந்து வைத்தபடியே கனா கண்டு கொண்டிருந்தான். மனதின் பரபரப்பு தூக்கத்தை மெல்ல மெல்ல தின்று அவனை இன்ப அவஸ்தைக்கு ஆளாக்கிக் கொண்டிருந்தது. நாளைய நாள் அவளை தன்னவளாக்கிக் கொள்ளும் அந்த பொன்னான நாள். மனதில் அப்படி ஒரு பரபரப்பு அவனுக்கு. "எப்படிடி? என்ன செஞ்ச என்ன? நீ கிடைக்க சத்தியமா நான் என்ன செஞ்சனே தெரியல" என்று மனதோடு அவளுடன் உரையாடியபடியே உறங்கியவன், காலை அக்னி வந்து எழுப்பியதும் எழுந்து விட்டான். "மாப்பிளைக்கு பரபரப்பு தாங்கல போலயே, எழுப்பினதும் எழுந்து புட்டீக" என்று அக்னி கேலி செய்ய, எழுந்து அமர்ந்தவன் அருகே அமர்ந்திருப்பவன் கழுத்தைக் கட்டிக்கொண்டு ஆடியபடி, "படபடன்னு இருக்குதுடே" என்றான். "அப்படிதான் இருக்க மாட்டுக்கு" என்று அக்னி கூற, "எக்ஸ்பீரியன்ஸ்லெஸ் பாய்" என்று கேலி செய்தான். "எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் தான் மாப்பு, இதுலெல்லாம் நல்லா ரோசன கொடுப்பாக" என்று அக்னி கூற, வாய்விட்டு சிரித்தவன், "இங்கன உங்க அம்மா என்னமோ பண்றாடே" என்று தன் நெஞ்சை நீவிக் கொண்டான். "அங்கன என்ன பண்ணுது? உள்ளார ரூம்ல தானே இருக்குதா" என்று அக்னி கேலி செய்து சிரிக்க, அவனை கோபம் போல் உதறிவிட்டவன், "போடே" என்றான். "சரிடே, உடனே கோவப்படாத" என்று அவனை கழுத்தோடு இறுக்கிக் கொண்டவன், "உன் பொஞ்சாதியா எங்க அம்மா ஆவப்போற நாளுடே" என்று கூற, ஆதியின் உடலில் அப்படி ஒரு சிலிர்ப்பு அடங்கி ஓடியது. அதனை உணர்ந்த அக்னி, "இது உங்களுக்கான, உங்க காதலுக்கான நாளு. சந்தோஷமா இருடே. எனக்கு எப்போதும் நீ சிரிச்சாப்புல இருக்கிறது தான் வேணுமாட்ருக்கு" என்று மனமார கூற, நண்பனை கண்கள் பனிய அணைத்துக் கொண்டான். அவன் முதுகில் தட்டிக் கொடுத்தவன், "போய் ரெடி ஆவுடே, பூசைக்கு நேரமாவுது" என்று கூற, சரியென சென்றவன், குளித்து குங்குமப்பூ நிறத்தில் சட்டையும், அதற்கு தோதாக அதே நிறத்தில் பட்டை கரை வைக்கப்பட்ட வேட்டியும் உடுத்தி மிடுக்குடன் வந்தான். தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தவன், அங்கு கூடத்தில் கூடியிருந்த கிராமத்தைக் கண்டு மிரண்டு போனான் என்றுதான் கூற வேண்டும். வேந்தன் அவனை நெருங்கி வந்து, "வாங்க மாமா" என்க, "டேய், நெருங்குன சொந்தந்தான் பூசைக்கு வருவாங்கன்னு உங்க அப்பாரு சொன்னாக. இங்க என்னடா குட்டி கிராமமே இருக்குது" என்று பீதியோடு கேட்டான். அதில் வாய்விட்டு சிரித்தவன், "எங்க அப்பாரு வழி தாத்தனோட உடம்பொறப்போட பிள்ளைய. எங்க அம்ம, சித்திகளோட உடம்பிறப்புகள எங்க அம்ம, சித்திகளோட உடம்பரப்புகள் எல்லாம் மட்டும் வந்திருக்காக மாமா. வெசனப்படாம வாங்க" என்று கூற, "கூட பொறந்தவங்க மட்டுமே இம்புட்டு பேராடே" என்றான். அதில் மேலும் சிரித்தவன், "எங்க அம்மா கூட பிறந்தவங்களே 5 பேரு. இப்படி ஒவ்வொரு சித்திக கூட பிறந்தவங்க, அவங்க குடும்பம், அப்பாரு சொந்தம்னு சேத்தா வந்துபுடுமே இம்புட்டு" என்று வேந்தன் கூற, "எப்புட்றே சொந்தக பேரெல்லாம் மனசுல வச்சுக்கிடுதீக" என்று ஆயாசமாய் கேட்டான். "எல்லாம் பழக்கமாயிற்றோம் மாமா" என்றவன் பேசியபடி கூட்டி வந்து கூடத்தில் அமைந்திருந்த ஓமகுண்டத்தின் அருகே அவனை அமர்த்த, சிகப்பு நிற ரூபி கற்களுடன் போட்டியிடும் குங்குமப்பூ நிற புடவையும், புடவையுடன் போட்டியிடும் தாமரையாளின் நிறமும் என ஜுவாலையாய் வந்திறங்கினாள். அவள் வந்து அருகே அமர்ந்ததும் அவளைக் கண்டு சொக்கிப் போன ஆதி வருணேஸ்வரன், "சூடு பறக்குது" என்று அவள் காதருகே கிசுகிசுக்க, "புகை எரிச்சலா இருக்குதுங்களாங்க" என்று முன்னே எரியும் தீயைக் கண்டு பதைபதைப்போடு வினவினாள். அதில் சிரித்துக் கொண்டவன், "அது கூட பரவால்ல போல இருக்கு. பக்கத்துல ஒரு தீ தக தகன்னு வந்து பத்திக்குது" என்று அவன் கிறக்கமாய் கூற, அவனது இப்படியான பேச்சுக்களையே கேட்டிராதவளுக்கு உள்ளுக்குள் திக்கென் புகை பரவி, காதலிலும் நாணத்திலும் மென்மேலும் சிவக்க செய்தது. அதற்கு மேல் அவளை சீண்டாதவனாய், ஐயர் கூறும் மந்திரங்கள் ஒன்றை விடாது சிரத்தையுடன் அவன் கூற, அவனது கடமையில் சிரித்தவளாய் தானும் கூறினாள். நடக்கும் நிகழ்வுகளை பொக்கிஷமாய் சேமித்து சேர்த்திட, புகைப்பட கருவிகள் சுமந்த புகைப்படம் எடுப்போரும் ஆங்காங்கே நின்று நடப்பவற்றை அழகிய பல கோணங்களில் புகைப்படமாகவும் காணொளியாகவும் சேமித்தனர். பூஜை முடியவே ஆதி சார்பிலிருந்து ஒருவர் தாமரையாளுக்கு புடவை கொடுக்க வேண்டும். தாமரையாள் சார்பிலிருந்து ஒருவர் ஆதிக்கு வேட்டி சட்டை கொடுக்க வேண்டும். முன்பே முடிவு செய்திருந்ததைப் போல் அதிவீர பாண்டியரும் அர்ச்சனாவும் தாமரையாளின் தாய் தகப்பன் ஸ்தானத்தில் நிற்க, தீஞ்சுடரோனும் அம்பிகாவும் அவன் சார்பில் நின்று தட்டை மாற்றிக் கொண்டனர். அதில் மனமார நெகிழ்ந்து நின்றவன் கையில் அவனுக்கென்று அவனவள் தைத்த துணிகளை அம்பிகா கொடுக்க, பனித்த கண்களை துடைத்துக் கொண்டவனாய் அதை வாங்கிக் கொண்டு சென்றான். அவனுக்கு துணையாய் அக்னி, ஆருத்ரன், வேந்தன், செழிலன் மற்றும் பொழிலனும் செல்ல,
தாமரையாளுக்கு துணையாய் பெண்கள் சென்றனர். அவன் கேட்டதைப் போல் அவனுக்கு அழகிய வெள்ளை நிற பட்டு சட்டையும், கரையில் சொக்கர் மீனாட்சிக்கு மாலையிடும் திருவுருவம் நெய்யப்பட்ட வேட்டியும் அம்சமாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அதை மனம் பூரித்த மகிழ்வோடு, நுனிவிரலில் தேக்கிய நேசத்தோடு வருடி பார்த்தவன் நிறைவான புன்னகையோடு அணிந்து கொண்டான். இருவருக்கும் அலங்காரங்கள் முடிய, முதலில் மணமகனை மூத்த 3 தம்பிகள் மற்றும் அக்னியோடு அனுப்பி வைத்தனர். அடுத்த 4ஆம் தம்பதியர் மற்றும் சிறுவர் பட்டாளத்தோடு தாமரையால் வர, மதுரை மீனாட்சி கோவிலில் திருமணத்திற்கான வேலைகள் யாவும் தயாராக இருந்தது. முன்பே அவர்கள் பதிவு செய்திருந்தமையால் சொக்கர் மீனாட்சி தாலி அந்த அழகு ராணி தேவதையான மீனாட்சியின் தாளில் சேர்ப்பிக்கப்பட்டது. பிரகாரத்தை சுற்றிவிட்டு சந்நிதி முன் வந்த ஆதி வருணேஸ்வரன் தான் கேட்டதைப் போல் பச்சை நிற புடவையில் ஆங்காங்கே பஞ்சவர்ண கிளி பதித்து, கரையில் தன் வேட்டியில் உள்ளதைப் போன்றே வடிவம் நெய்யப்பட்ட புடவையும் அதற்கு தோதான தங்க ஆபரணமும் என, உள்ளே சந்நிதிக்குள் இருக்கும் மீனாட்சியே கண்முன் ஓடிவந்து நிற்பதைப் போல் நின்றாள். அத்தனை தெய்வீகமான அழகு அவள் திருமுகத்தில். அவளை கண்டதும் சுற்றம் மறந்து, இல்லை இல்லை, சுற்றம் துறந்து அவளடி சேர்ந்திருந்தவன் மனதிலும் விழிகளிலும் அவளைத் தவிர வேறெதுவுமே அக்கணம் இல்லை. அவனது மன உணர்வுகளைப் படிக்கும் கண்ணாடியாய் திகழ்பவள் இதழ்களில் உள்ள செதுக்கி வைத்தாற் போன்ற உயிர்ப்புள்ள புன்னகையும், கண்களில் வரைந்து வைத்தாற் போன்ற உயிர் தேங்கிய கண்ணீரும் ஒன்று சேர்ந்து கணத்தை எழுதி வைத்தாற் போன்ற கவிதையாய் உருமாறியது அவர்கள் கோர்த்து வைத்த மனமெனும் நூலில். அவனருகே வந்து நின்றவள், "சாமி கும்பிடணும்" என்று மெல்லிய குரலில் கூற, அவளைப் பார்த்து தன்னிரு கரங்களையும் கூப்பினான். செயலில் அவள் மட்டுமல்ல, குடும்பமே நெகிழ்ந்து போனது. தாங்கள் வளர்த்த தங்கள் வீட்டு இளவரசி தங்களுக்கு தெய்வமாய் திகழ்வது வேறு. ஆனால் அவளை மணக்கப் போகும் மணாளனுக்கு அவ்வாறிருப்பது வேறாயிற்றே என்ற சிந்தனையில் கண்கலங்கி நின்ற மூத்த தம்பதிகளுக்கு அவர்களது வாழ்வு நிச்சயம் எந்த பிசகுமின்றி நீண்டு செழிக்கும் என்று ஆணித்தரமான நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் முன்னிருக்கும் மீனாட்சி அவர்கள் ரூபத்திலேயே ஆடப்போகும் ஆட்டம் அறியாமல், "ஏங்க" என்று கலங்கிய குரலில் அவள் கூற, "படைக்கிறவக, காக்கிறவக, அழிக்கிறவக தான சாமி. என் சந்தோஷத்த படைச்சு, நிம்மதிய காத்து, துக்கத்த அழிக்கும் நீயும், உன் காதலும் எனக்கு சாமிதேன் யாழ்" என்று மனமார கூறினான். அதில் கலங்கிய கண்களில் நீர் வரப்பெற்றவளாய் அவனை பார்த்தவள், "இத நானும் சொல்லலாமுங்களே" என்று கூற, தலையாட்டி சிரித்து கொண்டான். தன் பனித்த கண்களை துடைத்துக் கொண்ட பொழிலன், "உங்க காதல் படம் போதுமையா" என்க, "ஏண்டே எங்கனையாவது எரியுதா" என்று வேந்தன் கேலி செய்தான். "ஆமா, கண்ணெல்லாம் எரிஞ்சு கலங்கி போச்சுது பாரண்ணே" என்றவன், "சாமிய கும்பிடுங்கய்யா" என்றான். அனைவரும் மனமார அம்மீனாட்சியை வணங்க, ஐயர் திருமாங்கல்யத்திற்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்து கொடுத்தார். வீட்டில் ஒரு கிராமமே இருந்ததென்றால் இங்கு மதுரையே திரண்டு நின்றிருந்தது. அத்தனை பேரிடமும் சலிக்காமல் மாங்கல்யம் கொண்ட தட்டுடன் சென்று காயத்ரி ஆசி பெற்று வர, தாலியை அதிவீர பாண்டியர் தன் மனையாளோடு சேர்ந்தெடுத்து ஆதியின் கரம் சேர்ப்பித்தார். தன் கரம் சேர்ந்த பொன் தாலியை தன்னவள் கழுத்தை சுற்றி கொண்டு சென்றவன் அவள் கண்களை பார்க்க, கலங்கி பளபளத்தபடியே அவனை பார்த்திருந்தாள். "சொல்லப்படாத என் நேசங்களின் அரிச்சுவடியே, நின் அள்ளப்படாத உணர்வுகளுக்கு ஆதாரமாய் வந்து பதிலாய் கொடுக்கவிருப்பதெல்லாம் நெஞ்சம் முட்டும் நின் மீதான நேசம் ஒன்றே. உன்னை காதலிப்பதில் பேரவா கொண்ட என்னிடம் உள்ளது" என்று தனது நேசத்தை கவிதையாய் அவளிடம் கிசுகிசுத்தான். புத்தம் புதிதாய் நேசம் பூத்தது. அரிதாரமின்றி நாண சிகப்பில் என் கன்னங்கள் மிளிர்ந்தது. அழகோவியமாய் நம் உறவு பிறந்தது. அதில் நீ அற்புதமாய் தீட்டிய காதல் ஒளிர்ந்தது. என்னவன் என்ற என் ஒற்றை சொல்லுக்கு உற்றவர் முன்னிலையில் கரம் பற்றியவனே, தித்திப்பான தீ ஜுவாலையின் சாட்சியாய் என் திருக்கரம் பற்றி உன் திருமதியாக்கிக் கொண்டாய் என்று அவனுக்காக எழுதி தான் மனனம் செய்த கவிதையை உணர்ச்சி பூர்வமாய்